ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. ஒன்றிணையும் மாநிலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அந்த களத்திலிருந்து செய்தியாளர் அபிநய இணைகிறார். அபிநய, எப்படி இருக்குது அங்கே இப்போ சூழல்? இன்னும் எவ்வளவு நேரம் அந்த கூட்டம் நடக்கும்? ஒவ்வொரு தலைவர்கள் பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தோட சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் என்ன? தலைவர்களோட பெயர் பலகையிலேயே ஒரு முக்கியமான குறியீட்டை காட்டியிருந்தாங்க. ஆங்கிலத்தில் பெயர், அவங்களோட தாய்மொழியிலையும் அந்த பெயர் பலகை வச்சுருந்தாங்க. லைவாக அவங்களுடைய தாய்மொழியிலே கேட்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல்? நிச்சயமா சிபி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கூட்டியிருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் என்பதை ஃபேர் டீலிமிட்டேஷனாக ஒரு ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியை இதற்கு பிறகு வரக்கூடிய நடவடிக்கைகளில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் வகுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி லீகலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சட்ட மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வல்லுநர் குழு ஒன்றும் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே இதில் பல்வேறு தென்னகத்தை சார்ந்த மாநிலங்கள், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முக்கிய தலைவர்கள், முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் கடிதங்கள் வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் கூட இந்த கூட்டத்தை பங்கேற்றாங்க, இணைஞ்சாங்க. அதே மாதிரி நேரடியாக பங்கேற்ற முதலமைச்சர்கள், அதே மாதிரி கர்நாடகத்தில் துணை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னு நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமாக முதல் முறையாக இது போல் ஒரு சதர்ன் ஸ்டேட் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பங்கேற்கக்கூடிய இந்த மாநில பிரதிநிதிகள், கட்சியினுடைய தலைவர்கள் பேசும் பொழுது அது நீங்கள் சொன்னது போலவே அந்தந்த மொழிகளில் மொழிமாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையும் இதில் எடுக்கப்பட்டிருந்தது. முன்னதாக இந்த தலைவர்கள்லாம் வந்த பொழுது அவர்களுக்கு சிறப்பான நினைவு பொருட்கள்லாம் கொடுத்து வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுச்சு. முதலமைச்சர் இதில் குறிப்பாக சொன்னது இட்ஸ் நாட் அபவுட் நம்பர், ஆனால் இது அதிகாரம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே போல் ஒரு குரலைத்தான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் எதிரொலிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இட்ஸ் நாட் அபவுட் நம்பர் பட் இட்ஸ் சோல், ஆன்மா சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஏன்னா மாநில உரிமைகளினுடைய ஆன்மாவை பாதிக்கக்கூடிய விஷயமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது அமைந்துவிடும். இது ஒரு ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷனாக, ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது கூட அடுத்தது ஹைதராபாத்லேயும் இது போல் ஒரு கூட்டம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே தென்னகத்தில் இருந்து எழக்கூடிய இந்த மாநில உரிமையின் குரல் என்பது அடுத்தடுத்து இது போல உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் இருந்தும் எதிரொலிக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் பிகினிங்காக ஸ்டார்ட்டாக தமிழ்நாடு இருந்திருக்குது. எப்போதும் போலவே அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப புள்ளியை தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து உணர முடிகிறது. இதற்கு முன்பாக நமக்கு தெரியும், மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு உடன்பட்டவர்களாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என அத்தனை பேருமே இந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டத்தினுடைய இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது மாநில உரிமையை ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு முதல் படியாக அமைஞ்சிருக்குது. ஸோ தெற்கிலிருந்து எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாகவும் மாறியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.